இந்த கோயில் கரெக்டாக அகோபிலத்துலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் வரும் பார்த்துக்கிடுங்க. பார்வதியோட கோவில், சௌடேஸ்வரின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானோட தாயார் பேர் தானே பார்வதி, சிவபெருமானோட மனைவி பேர் தானே சௌடேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பழைய காலத்து கோயில் தான் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கோபுரம்லாம் சௌடேஸ்வரி அந்த அம்மா இருக்காங்க மேலே, சௌடேஸ்வரி தாயார் இருக்காங்க. இந்த கோயில் நந்தபுரம்னு ஒரு ஊரில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. இந்த நம்ம தெலுங்கானா இதில் ஆந்திர பிரதேஷில் எல்லாமே அண்டர்டேக்கன் பை, எல்லா கோயிலுமே அண்டர்டேக்கன் பை கவர்மெண்ட்டு தான். அதனால் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் மெயின்டெனன்ஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப பெரிய பிரமாதமான கோயில் எல்லாமே. இதா போனப்படியும் உள்ளே போட்டுருவாங்க, அது வேறு. இந்த கோயில் ரொம்ப முக்கியமான கோயிலுங்க. சௌடேஸ்வரி அம்மாள் நந்தபுரத்தில் இருக்குது. நந்தபுரம் எங்கே இருக்குன்னா அகோபிலத்துக்கும் நந்தியாளுக்கும் நடுவில் இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கே இருக்குது விமானம்? எங்கே இருக்குது? ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு கோபுரம் இருக்குது. இந்த இருக்குது விமானம், இங்கே இருக்குது. சௌடேஸ்வரி அம்மாளோட கோவில், சிவபெருமானோட மனைவி பார்வதி தாயாரோட கோவில். இது பழங்காலத்து கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். மக்களே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அகோபிலம் வந்தாங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு கோபுரம், இது ஒரு கோபுரம். 4 பக்கம் 4 கோபுரம் இருக்குது. இந்த மரம் என்னது, அபிஷேகம் பண்ணுவாங்களே சிவனுக்கு, இந்த இலை தானே மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. வில்வமா ஃபுல்லாக தெலுங்குலேயே இருக்கிறதுனால எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் கருவறை. கோயிலுக்குள்ளே போகிறது. உள்ளே கேமரா அலோடு இல்லை, அதனால் வெளியிலேருந்தே காட்டுறேன். இது இன்னொரு வாசலோட கோபுரம். நான் ஃப்ரண்ட்டில் தான் நிற்கிறேன்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட் வாசல் தான் நிற்கிறேன். ஒன்றும் கூட்டம் இல்லை, ஆனால் அங்கே பயங்கரமாக இருந்தது. யானமிட்டோலாம் அதில் பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். தெரியுதா தாயார்? லைட்டாக தெரியும், அதுக்கு மேலே எடுத்தால் ஏதாவது சத்தம் போடுவாங்க, அதனால் நிப்பாட்டிக்கிறேன். மக்களே சேவிக்க போகிறேன்.